இந்த வீடியோ உன் கண்களில் பட்டது சாதாரணமல்ல. இந்த நொடியை கவனமாக உணர்ந்து பார். உன் உள்ளத்தில் எத்தனை நாட்களாக மறைத்து வைத்திருந்த ஆசை இருக்கிறதோ அந்த ஆசையை இன்று பிரபஞ்சம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. நீ ஒருபோதும் தனியாக இல்லை. நீ அமைதியாக அழுத இரவுகளையும் யாரிடமும் சொல்லாமல் மனதில் வைத்திருந்த பயங்களையும் நீ மட்டும்தான் அறிந்த காயங்களையும் இந்த பிரபஞ்சம் எல்லாம் பார்த்து கொண்டிருந்தது. இன்று அது உன்னிடம் சொல்ல வருவது ஒன்றே ஒன்று: உன் வாழ்க்கை மாறப்போகிறது. ஆம், இந்த வார்த்தையை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாதே. சில வீடியோக்கள் நம்மை பொழுதுபோக்காக கடந்து செல்கின்றன, ஆனால் சில வீடியோக்கள் நம்மை தேடி வருகின்றன. இந்த வீடியோ அப்படிப்பட்ட ஒன்று. நீ இதை பார்க்கும் இந்த நொடியிலிருந்தே உன் வாழ்க்கையின் அதிர்வுகள் மாற ஆரம்பித்து விட்டது. நீ நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதில், நீ விரும்பிய உறவு, நீ கனவு கண்ட பணம், நீ நம்பிக்கையுடன் காத்திருந்த ஒரு நல்ல செய்தி, அனைத்தும் உன்னிடம் வந்து கொண்டிருக்கிறது. ஒரு விஷயத்தை நினைவில் வைத்துக்கொள். பிரபஞ்சம் எப்போதும் தாமதிக்கலாம், ஆனால் அது ஒருபோதும் தவறாது. உன் வாழ்க்கையில் நடந்த எல்லா தாமதங்களுக்கும் பின்னால் ஒரு காரணம் இருந்தது. சில கதவுகள் மூடப்பட்டது உன்னை தடுக்க அல்ல, உனக்கு அதைவிட பெரிய கதவை திறக்கத்தான். நீ பலமுறை மனமுடைந்தாய். ஏன் என்னிடம் மட்டும் இப்படி நடக்கிறது என்று கேட்டாய். ஆனால் இன்று பிரபஞ்சம் உன்னிடம் கேட்கிறது: நீ இவ்வளவு கஷ்டத்தை தாண்டியும் இன்னும் நம்பிக்கையுடன் இருக்கிறாயே, அதுவே உன் வெற்றியின் ஆரம்பம் அல்லவா? உன் இதயத்தில் இன்னும் நல்ல எண்ணங்கள் இருக்கின்றன. அதனால்தான் இந்த வீடியோ உன்னை வந்தடைந்தது. கெட்ட எண்ணம் கொண்டவர்கள் இந்த வீடியோவை முழுமையாக பார்க்க முடியாது. ஆனால் நீ இன்னும் இங்கே இருக்கிறாய் என்றால் உன் ஆன்மா மாற்றத்திற்கு தயாராகிவிட்டது. இப்போது கண்களை மூடி ஒரு விஷயம் நினைத்துப்பார். நீ உண்மையாக விரும்புவது என்ன? பணம்தானா? அன்பா? வெற்றியா? அமைதியா? அல்லது உன்னை நம்பாதவர்களுக்கு முன்னால் உயர்ந்து நிற்கும் ஒரு வாழ்க்கையா? எது இருந்தாலும் அதை நீ ஏற்கனவே பெற்றுவிட்டாய் என்று உணர ஆரம்பி. ஏனெனில் பிரபஞ்சம் முதலில் உணர்வை கொடுக்கும், பிறகு நிஜத்தை கொடுக்கும். இப்போது கமெண்டில் நான் தயாராக இருக்கிறேன் என்று எழுதிவிடு. உன் வார்த்தைகள் இன்று முதல் உன் வாழ்க்கையின் சக்தியாக மாறப்போகிறது. பலர் நினைப்பார்கள், வாழ்க்கை அதிர்ஷ்டமுள்ளவர்களுக்கு மட்டுமே நல்லது நடக்கும் என்று. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? தன்னையே நம்பியவர்கள்தான் அதிர்ஷ்டத்தை உருவாக்கினார்கள். ஒரு சிறிய கதையை கேள். ஒரு இளைஞன் இருந்தான். அவன் வாழ்க்கையில் எதுவும் சரியாக இல்லை. வேலை இல்லை, பணம் இல்லை, அவனை நம்பியவர்களும் இல்லை. அவன் தினமும் இரவில் வானத்தை பார்த்து ஒரு கேள்வி மட்டும் கேட்பான்: என்னுடைய வாழ்க்கை ஒரு நாள் மாறுமா? ஒரு நாள் அவன் ஒரு வயதான மனிதரை சந்தித்தான். அந்த மனிதர் அவனிடம் சொன்னார்: உன் வாழ்க்கை மாற வேண்டுமா? அப்படியானால் முதலில் உன் எண்ணங்களை மாற்று. அவன் சிரித்தான். என்னிடம் பணம் இல்லை, வாழ்க்கை இல்லை, நான் எப்படி பாசிட்டிவாக இருப்பது என்றான். அப்போது அந்த வயதானவர் அமைதியாக சொன்னார்: நீ பாசிட்டிவாக இருப்பதற்காக வாழ்க்கை மாறாது. நீ பாசிட்டிவாக இருக்கும்போதுதான் வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். அந்த நாள் முதல் அவன் தினமும் ஒரு விஷயம் செய்தான். காலை எழுந்ததும் நான் வெற்றி பெறப் போகிறேன் என்று சொன்னான். இரவு தூங்குவதற்கு முன் பிரபஞ்சம் என்னை வழிநடத்துகிறது என்று நம்பினான். மெல்ல அவன் வாழ்க்கையில் மாற்றங்கள் ஆரம்பித்தது. சிறிய வாய்ப்புகள் வந்தது. புதிய மனிதர்கள் வந்தார்கள். அவனை மதிக்காதவர்கள் கூட அவனை கவனிக்க ஆரம்பித்தார்கள். ஏன் தெரியுமா? ஏனெனில் அவன் உள்ளத்தில் இருந்த அதிர்வு மாறிவிட்டது. அவன் பயத்திலிருந்து நம்பிக்கைக்கு சென்று விட்டான். அதே மாற்றம் இப்போது உன்னுள் நடக்கிறது. இந்த வீடியோவை பார்க்கும்போது உன் இதயம் ஏதோ சொல்லிக் கொண்டிருக்கிறதல்லவா? அது சாதாரண உணர்வு அல்ல, அது உன் ஆன்மா விழித்துக் கொள்கிறது என்பதற்கான அறிகுறி. நீ இனிமேல் பழைய வாழ்க்கையில் இருக்கப் போவதில்லை. பழைய காயங்கள், பழைய தோல்விகள், பழைய அவமானங்கள் அனைத்தும் இன்றோடு முடிவடைகிறது. புதிய கதவு திறக்கிறது. இப்போது கமெண்டில் பிரபஞ்சம் என்னுடன் இருக்கிறது என்று எழுதிவிடு. நீ எழுதும் ஒவ்வொரு பாசிட்டிவ் வார்த்தையும் உன் மனதில் புதிய சக்தியை உருவாக்கும். நினைத்து பார், ஒரு விதை மண்ணுக்குள் புதைக்கப்பட்ட போது அது முடிந்துவிட்டது என்று நினைக்கலாம். ஆனால் உண்மையில் அது வளர ஆரம்பித்திருக்கிறது. அதே போல உன் வாழ்க்கையிலும் நீ இருட்டில் இருந்த காலங்கள் இருந்தது. அந்த நேரங்களில் நீ உடைந்து விட்டாய் என்று நினைத்தாய். ஆனால் பிரபஞ்சம் உன்னை வேரூன்ற வைத்துக் கொண்டிருந்தது. ஏனெனில் உயரமாக வளரப்போகும் மரத்திற்கு ஆழமான வேர்கள் தேவை. உன்னுடைய நேரம் வந்துவிட்டது. நீ இழந்தது எல்லாம் திரும்ப வரலாம். ஆனால் இந்த முறை அது இன்னும் பெரிய ஆசீர்வாதமாக வரும். நீ எதிர்பார்த்த பணம் திடீரென்று வரலாம். நீண்ட நாட்களாக காத்திருந்த ஒரு அழைப்பு வரலாம். ஒரு புதிய வாய்ப்பு உன் கதவை தட்டலாம். அல்லது நீயே உன்னை புதிதாக கண்டுபிடிக்கலாம். இப்போது உன்னிடம் ஒரு கேள்வி:
நாளை காலை நீ விழிக்கும்போது உன் வாழ்க்கை முழுவதும் மாறிவிட்டது என்று தெரிந்தால் நீ என்ன செய்வாய்? அந்த உணர்வை இப்போதே உணர ஆரம்பி. சந்தோஷமாக சிரி. உன் மனதில் நன்றி சொல்லு. ஏனெனில் நன்றி உணர்வு என்பது பிரபஞ்சத்தின் மிகப்பெரிய காந்தம். நன்றி சொல்பவரிடம் இன்னும் அதிக ஆசீர்வாதங்கள் வரும். இப்போது கமெண்டில் பிரபஞ்சமே நன்றி என்று எழுதிவிடு. நீ இந்த உலகில் சாதாரணமாக பிறக்கவில்லை. உனக்கு ஒரு காரணம் இருக்கிறது. உன்னுடைய கனவுகளுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது. பலர் உன்னை புரிந்து கொள்ளாமல் போயிருக்கலாம். பலர் உன்னை குறைத்து மதித்திருக்கலாம். ஆனால் பிரபஞ்சம் ஒருபோதும் உன்னை குறைத்து மதிக்கவில்லை. அது உன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறது. ஒரு நாள் இன்று உன்னை பார்த்து சிரித்தவர்கள் நாளை உன் வெற்றியை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். அந்த நாள் தூரத்தில் இல்லை. இந்த நொடியிலிருந்து ஒரு முடிவெடு. நான் இனிமேல் பயத்தில் வாழ மாட்டேன். ஏனெனில் பயம் என்பது கதவுகளை மூடும். நம்பிக்கை என்பது கதவுகளை திறக்கும். உன் மனதில் நல்ல எண்ணங்களை மட்டும் வைத்துக்கொள். என்னால் முடியாது என்ற வார்த்தையை இன்று முதல் நீக்கிவிடு. அதற்கு பதிலாக என்னால் எல்லாம் முடியும் என்று சொல். நீ நினைப்பதற்கும் மேலாக சக்தி வாய்ந்தவன். நீ உணர்வதற்கும் மேலாக அழகான ஆன்மா கொண்டவன். நீ காத்திருப்பதற்கும் மேலாக பெரிய ஆசீர்வாதம் உன்னை தேடி வருகிறது. இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கும் ஒவ்வொருவருக்கும் ஒரு புதிய ஆரம்பம் காத்திருக்கிறது. நீ இப்போது பார்க்கும் இந்த நொடியில் கூட பிரபஞ்சம் உனக்காக சில விஷயங்களை அமைத்துக் கொண்டிருக்கிறது. சில சந்திப்புகள், சில அதிர்ஷ்டங்கள், சில அற்புதமான தருணங்கள். அவை எல்லாம் உன் பாதையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று. நம்பிக்கை இழக்காதே. ஒரு நாள் நீ இந்த வீடியோவை நினைத்து பார்க்க போகிறாய். அந்த நாள்தான் என் வாழ்க்கை மாற ஆரம்பித்தது என்று சொல்லப் போகிறாய். அந்த நாள் மிக அருகில் இருக்கிறது. இப்போது இன்னொரு முறை ஆழமாக மூச்சை இழுத்து உன் இதயத்தில் சொல்லு, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அதை உணர்ந்தாயா? உன் உடம்பு முழுவதும் ஒரு புதிய சக்தி ஓடுவது போல இருக்கிறதா? அதுதான் பாசிட்டிவ் எனர்ஜி. அதை பாதுகாத்துக்கொள். நெகட்டிவ் மனிதர்களிடமிருந்து விலகியிரு. உன்னை கீழே இழுக்கும் எண்ணங்களை விடு. உன் வாழ்க்கையை உயர்த்தும் விஷயங்களில் மட்டும் கவனம் வை. ஏனெனில் உன் எதிர்காலம் மிகவும் பிரகாசமாக இருக்கிறது. இந்த உலகத்தில் 2 வகை மனிதர்கள் இருக்கிறார்கள். ஒருவர் சூழ்நிலையை பார்த்து நம்பிக்கை இழப்பவர்கள். மற்றவர் சூழ்நிலையை மாற்ற நம்பிக்கையை பயன்படுத்துபவர்கள். 2வது வகை மனிதர்களில் நீ ஒருவன். அதனால்தான் இந்த வீடியோ உன்னிடம் வந்துள்ளது. இப்போது கமெண்டில் என் நேரம் வந்துவிட்டது என்று எழுதிவிடு. உன் வார்த்தைகளில் சக்தி இருக்கிறது. உன் நம்பிக்கையில் எதிர்காலம் இருக்கிறது. உன் இதயத்தில் அற்புதங்கள் மறைந்திருக்கிறது. இன்று முதல் நீ உன்னை வேறுபட்ட பார்வையில் பார்க்கப் போகிறாய். நீ தோல்வி அல்ல, நீ மீண்டும் எழுவதற்காக உருவாக்கப்பட்டவன். நீ உடைந்தவன் அல்ல, நீ மீண்டும் எழுவதற்காக உருவாக்கப்பட்டவன். நீ சாதாரணமல்ல, நீ பிரபஞ்சத்தின் மிகவும் அரிய படைப்பு. அதை ஒருபோதும் மறந்துவிடாதே. உன்னுடைய வாழ்க்கை இன்னும் ஆரம்பமே. சிறந்த அத்தியாயங்கள் இனிமேல் தான் வரப்போகிறது. அதற்காக தயாராக இரு. மகிழ்ச்சியுடன் இரு. நம்பிக்கையுடன் இரு. பிரபஞ்சத்தை நம்பு. ஏனெனில் நீ கேட்டது கிடைக்கும். இது உண்மை. நீ இந்த வீடியோவை இன்னும் பார்க்கிறாய் என்றால் உன் ஆன்மா இந்த வார்த்தைகளை தேடிக்கொண்டிருந்தது என்பதற்கான அடையாளம் அது. சில நேரங்களில் வாழ்க்கை நம்மை அமைதியாக சோதிக்கும். யாரிடமும் சொல்ல முடியாத வலியை கொடுக்கும். எல்லோரும் நம்மை விட்டு சென்று விட்டார்கள் போல உணர வைக்கும். ஆனால் அந்த நேரங்களில் கூட பிரபஞ்சம் அமைதியாக உன் அருகில் நின்று கொண்டிருக்கும். இப்போது அது உன்னிடம் மெதுவாக சொல்கிறது, இன்னும் கொஞ்சம் நம்பிக்கையுடன் இரு. உன் வாழ்க்கையின் மிக அழகான தருணம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. நீ இவ்வளவு நாள் போராடியது வீணாக போகவில்லை. நீ சிந்திய ஒவ்வொரு கண்ணீரும், நீ ஒதுக்கிய ஒவ்வொரு ஆசையும், நீ அமைதியாக தாங்கிய ஒவ்வொரு வேதனையும் இன்று ஆசீர்வாதமாக திரும்பி வர தயாராக இருக்கிறது. ஒரு விஷயம் தெரிகிறதா? உலகத்தில் மிகப்பெரிய சக்தி என்னவென்றால் அது நம்பிக்கை. பணமில்லாத மனிதனும் நம்பிக்கையால் உயர முடியும். யாரும் துணையில்லாத மனிதனும் நம்பிக்கையால் வெற்றி பெற முடியும். ஏனெனில் நம்பிக்கையுள்ள இடத்தில் பிரபஞ்சம் பாதையை உருவாக்கும். நீ பலமுறை உன்னையே சந்தேகப்பட்டிருக்கலாம். என்னால் முடியுமா என்று கேட்டிருக்கலாம். ஆனால் இன்று முதல் அந்த கேள்வியை மாற்று. என்ன அற்புதம் எனக்காக காத்திருக்கிறது என்று கேள். ஏனெனில் உன் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்க ஆரம்பித்து விட்டது. இப்போது உன் இதயத்தை அமைதியாக வைத்துக்கொள். இந்த வார்த்தைகளை உள்ளுக்குள் உணர்ந்து கேள். நீ இழந்தது திரும்ப வரும். நீ விரும்பியது நிஜமாகும். நீ எதிர்பார்த்த சந்தோஷம் உன் கதவை தேடி வரும். இந்த உலகத்தில் சில விஷயங்கள் திடீரென்று நடக்காது.
அவை அமைதியாக உருவாகிக் கொண்டிருக்கும். ஒரு நாள் மட்டும் அவை வெடித்து மலர்கின்றன. மழை பெய்யும் முன் வானம் அமைதியாக இருக்கும் அல்லவா? அதே போல உன் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வருவதற்கு முன் சில அமைதியான நாட்கள் இருக்கும். அந்த அமைதியை பயப்படாதே, அது முடிவல்ல, அது ஒரு புதிய ஆரம்பத்தின் சத்தமில்லா வருகை. இப்போது கமெண்டில் நான் அற்புதங்களை வரவேற்கிறேன் என்று எழுதிவிடு. நீ எழுதும் ஒவ்வொரு வார்த்தையும் உன் மனதை மாற்றும். உன் மனம் மாறும்போது உன் வாழ்க்கையும் மாற ஆரம்பிக்கும். ஒரு சிறிய உண்மையை கேள். சூரியன் உதிக்கும் முன் உலகம் மிகவும் இருட்டாக இருக்கும். அதனால்தான் உன் வாழ்க்கையில் நீண்ட இருட்டு வந்தது. ஏனெனில் உன் ஒளி மிகவும் பெரியதாக இருக்கப் போகிறது. நீ பிறந்தது சாதாரண வாழ்க்கைக்காக அல்ல. உன் உள்ளத்தில் இருக்கும் கனவுகள் அதற்கான சான்று. சிலர் சிறிய ஆசைகளுடன் வாழ்கிறார்கள், ஆனால் நீ பெரிய கனவுகளுடன் வாழ்கிறாய். அதனால்தான் உன் பாதை கொஞ்சம் கடினமாக இருந்தது. ஏனெனில் பெரிய இலக்குகளை அடைய பெரிய மனம் தேவை. அந்த மனதை பிரபஞ்சம் உன்னுள் உருவாக்கி கொண்டிருக்கிறது. நீ இப்போது உட்கார்ந்திருக்கும் இந்த நொடியில் கூட உனக்காக சில கதவுகள் திறக்கப்படுகின்றன. நீ அறியாமல் சில மனிதர்கள் உன் வாழ்க்கைக்குள் வர தயாராகிறார்கள். சில வாய்ப்புகள் உன் பெயரை தேடிக்கொண்டிருக்கிறது. நம்பு, எல்லாம் உனக்காக வேலை செய்கிறது. சில நேரங்களில் தோல்வி கூட வெற்றியின் ஒரு மறைமுக வடிவம். நீ பெற்றிராத சில விஷயங்கள் உன்னை பாதுகாக்கவே கிடைக்காமல் போயிருக்கலாம். அதை நினைத்து வருந்தாதே. ஏனெனில் பிரபஞ்சம் எதை எடுத்தாலும் அதற்கு பதிலாக இன்னும் சிறந்ததை தர தயாராக இருக்கும். இன்று முதல் ஒரு புதிய பழக்கம் ஆரம்பி. காலை எழுந்தவுடன் கண்ணாடியில் உன்னை பார்த்து சொல், நான் அதிர்ஷ்டசாலி, என் வாழ்க்கை அழகாக மாறிக்கொண்டிருக்கிறது, நல்ல விஷயங்கள் என்னை தேடி வருகிறது. முதலில் அது வித்தியாசமாக தோன்றலாம், ஆனால் மெல்ல உன் மனம் அதை நம்ப ஆரம்பிக்கும். மனம் நம்பியதை வாழ்க்கை நிஜமாக்கும். இப்போது இன்னொரு விஷயம், நீ ஒருபோதும் உன்னை மற்றவர்களுடன் ஒப்பிடாதே. சில மலர்கள் காலை மலரும், சில மலர்கள் இரவில் மலரும், ஆனால் இரண்டும் அழகானதே. அதே போல உன் நேரம் வேறுபட்டதாக இருக்கலாம், ஆனால் அது தாமதமல்ல. பிரபஞ்சம் உனக்கான சரியான நேரத்தை தயார் செய்து கொண்டிருக்கிறது. இப்போது கமெண்டில் நான் அற்புதங்களை வரவேற்கிறேன் என்று எழுதிவிடு. உன் உள்ளத்தில் இருக்கும் சந்தேகத்தை இன்று வெளியே அனுப்பு. அதற்கு பதிலாக நம்பிக்கையை உள்ளே வரவிடு. நினைத்துப் பார், ஒரு பறவை கிளையில் உட்காரும் போது கிளையை நம்பி உட்காராது, தன் சிறகுகளை நம்பி உட்காரும். அதே போல நீ சூழ்நிலையை மட்டும் நம்பி வாழ வேண்டாம். உன் உள்ளத்தில் இருக்கும் சக்தியை நம்பி வாழ ஆரம்பி. நீ உடைந்து போன தருணங்களில் கூட உன் ஆன்மா இன்னும் போராடிக்கொண்டே இருந்தது. அதுதான் உன் வலிமை. நீ சாதாரண மனிதன் அல்ல, நீ பல புயல்களை தாண்டியும் இன்னும் நின்று கொண்டிருக்கும் ஆன்மா. அதனால்தான் இந்த வீடியோ உன்னை தேடி வந்தது. இன்று முதல் உன் வாழ்க்கையில் 3 விஷயங்கள் மாற வேண்டும். முதலில் உன் பேச்சு பாசிட்டிவாக இருக்க வேண்டும். இரண்டாவது, உன் எண்ணங்கள் பெரியதாக இருக்க வேண்டும். மூன்றாவது, உன் நம்பிக்கை எந்த சூழ்நிலையிலும் குறையக்கூடாது. இந்த 3ஐயும் நீ பிடித்துக் கொண்டால் உன் வாழ்க்கையை யாராலும் தடுக்க முடியாது. ஒரு நாள் நீ கனவு கண்ட வீடு உன்னுடையதாகும். நீ விரும்பிய வாழ்க்கை உன்னிடம் வரும். நீ அமைதியாக கேட்ட ஆசை உன் கையில் நிஜமாக நிற்கும். அந்த நாளில் நீ அழுவாய், ஆனால் இந்த முறை அது வலியால் அல்ல, அது சந்தோஷத்தால். இப்போது உன் இதயத்தில் சொல்லு, நான் பெற தகுதியானவன். ஏனெனில் நீ உண்மையிலேயே தகுதியானவன். பிரபஞ்சம் யாரையும் வெறுமனே சோதிக்காது. அது பெரிய விஷயங்களை கொடுக்க போகும் மனிதர்களையே அதிகமாக உருவாக்கும். அதனால்தான் நீ இவ்வளவு தூரம் வந்திருக்கிறாய். நீ இன்னும் கைவிடாமல் இருக்கிறாய் என்றால் அதற்குள் ஒரு பெரிய அர்த்தம் இருக்கிறது. இப்போது உன் கண்களை ஒரு நொடி மூடி நீ விரும்பும் வாழ்க்கையை மனதில் பார். அந்த வாழ்க்கையில் நீ சிரிக்கிறாய், அமைதியாக இருக்கிறாய், நிம்மதியாக தூங்குகிறாய். உன்னை நேசிக்கும் மனிதர்கள் உன் அருகில் இருக்கிறார்கள். பணம் பற்றிய பயம் இல்லை, தோல்வி பற்றிய கவலை இல்லை. அந்த வாழ்க்கை கற்பனை அல்ல, அது உன்னை நோக்கி வரும் எதிர்காலம். நம்பிக்கை மட்டும் விடாதே. இந்த உலகத்தில் பலர் பாதியில் நின்று விடுகிறார்கள், ஆனால் சிலர் மட்டும் கடைசி வரை நம்புகிறார்கள். அந்த சிலருக்குத்தான் அற்புதங்கள் நடக்கிறது. நீ அந்த சிலரில் ஒருவன். இப்போது கமெண்டில் நான் கடைசி வரை நம்புவேன் என்று எழுதிவிடு. இந்த வார்த்தை இன்று உன் ஆன்மாவுடன் ஒப்பந்தமாக மாறட்டும். இனி வரும் நாட்களில் நீ பல சின்ன சின்ன அறிகுறிகளை பார்க்க போகிறாய்.
திடீரென்று நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். மனதில் அமைதி வரும். சிலர் உன்னை மீண்டும் தேடி வருவார்கள். சில வாய்ப்புகள் திடீரென்று திறக்கும். அப்போது இந்த வீடியோவை நினைவு கூர். ஏனெனில் இன்று பிரபஞ்சம் உனக்கு ஒரு செய்தி அனுப்பியுள்ளது. தயாராக இரு. உன் வாழ்க்கை அழகாக மாறப்போகிறது.